ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பங்குனி மாதத்தின் விதைப்பு செடியினுடைய வளர்ச்சி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மண்கலை கலக்கிறேங்க. ஏன்னா மண்கலையிலேருந்து உங்களுக்கு காமிச்சா தான் நீங்கள் கரெக்டாக அதை பார்ப்பீங்கன்றதுனால மண்கலையிலேருந்தே காட்டுறேங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இலச்சரகு தாங்க இதில் இருக்குது. இன்றைக்கெல்லாம் எருவு போட்டு நான் கலக்கலைங்க மண்ணில். இலச்சரகு திராட்சை கட் பண்ணங்க, அதனுடைய இலைங்க எல்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு மண் போட்டு கட்டி வச்சுட்டுங்க. ஒரு 10-15 நாள் அதில் கட்டி வச்சு இந்த மண்ணை இப்போ நான் இப்போ பேக்குள்ளே போட்டு கீரை பேக் ஒரு 5 பேக்குங்க வாங்கினேங்க. அதில் இப்போ மண்ணை வாடுறேங்க. 1-2 மக்காது தாங்க இருக்குது. அது இப்போ நம்ம வைக்கும்போது அது மக்கிடுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அது எடுத்து தொலைவாகவும் போட தேவையில்லைங்க. அது மண்ணுக்குள்ளேயே போட உங்களுக்கு மக்கிடுங்க அது. அதனால் இலச்சரங்கள் இருக்கிற வரைக்கும் மண்ணுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துங்க. அதனால் நீங்கள் தொலைவாலாம் தூக்கி போட வேண்டியது அவசியம் இல்லைங்க. பாருங்கள் மண்புழு எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நான் கீரை பேக்கில் பீட்ரூட் நாற்று நல்லான்ட்டு இருக்கிறேங்க. பீட்ரூட்டு, முள்ளங்கி, அப்புறம் பாலக்கீரை 100 பேக் போட்டு விடலான்ட்ருக்குறேங்க. வாங்க பீட்ரூட் நடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சின்ன நாற்றாக இருக்குது. இது இப்போ இந்த சமயத்துலேயே பிடுங்கி நட்டுட்டோம்னா நல்லா உயிர் பிடிச்சிக்குங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பிடுங்கி நட்டோம்னா வரதில்லைங்க, இறந்துடுதுங்க. அதனால தான் சரி நான் இந்த மாதிரி சின்ன நாற்றாக இருக்கும் போதே நான் பிடுங்கி நட்டு விட்ருவோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டக்குன்னு வளர்ந்துருதுங்க. ஆனால் கொஞ்சம் பெருசான முன்னாடி பிடிங்கி நட்டோம்னா வரமாட்டேன்துங்க. அதாவது அந்த வேர் கட் ஆகிடுதுங்க. கட்டானால் என்ன பண்ணுது, அந்த செடி வர்றதில்லைங்க. அதனால தான் அந்த மாதிரி இளநாத்தாக இருக்கும் போதே நான் பிடிங்கி நட்டுருவேங்க. ஒரு 6 பீட்ரூட் செடி நட்டு வைக்கிறேங்க அந்த பேக்கில். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ இல்லைன்னா பார்ட் 2ல் காட்டுறேங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்குதுன்றதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2வாக பிரிச்சுட்டுங்க. ஏன்னா நீங்களும் ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் சரி உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுனால பார்ட் 1 பார்ட் 2வாக போட்டுக்கலான்ட்டு பிரிச்சுட்டுங்க வீடியோவை. இது பார்த்திங்கன்னா முள்ளங்கிங்க. சரி கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் இன்னும் 2 நாற்று நட்டு வைக்கலான்னு சொல்லி நட்டு வைக்கிறேங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் விதை தூவி வச்சுருந்தேங்க பேக்கில். அதனால் அது முளைச்சதுனால சரி இப்போ பிடுங்கி நடுறேங்க. விதை போடுறத நான் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா நான் நம்ம மாலை நேரத்தில் வந்தேன்னா செஞ்சுட்டு போயிடுறதுனால வீடியோ எடுக்கும்போது அப்போ வெளிச்சம் பத்துறதில்லைங்க. அதனால் மாலை நேரத்தில் பெரும்பாலும் வீடியோ எடுக்க முடியறதில்லைங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாதாங்க எடுக்கிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 6 மணி 6:30 ஆயிடுச்சுங்க. இந்த விதைங்கள்லாம் போட்டு கீழே இறங்கும் போது நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகிப்போச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 முள்ளங்கி நாற்று நடுறாங்க. ஒரு பேக் அளவுக்கு நம்ம நட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம இலை நம்மளுக்கு யூஸ் ஆகும், லீஃபுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் முள்ளங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இலைக்கு வாசமே முக்கால்வாசி நான் முள்ளங்கி நடுறேங்க. முள்ளங்கினுடைய இலையை கட் பண்ணி துவையல் அரைக்குங்க. வாங்க அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நடுறாங்க. சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா அந்த தாளை யூஸ் பண்ணி சமையல் செய்வோங்க. அதனால் எனக்கு அந்த தாள் தேவைப்படுதுன்றதுனால சின்ன வெங்காயம் ஒரு பேக் நட்டு விட்றேங்க. சின்ன வெங்காயம் ஒரு பேகு, பூண்டு ஒரு பேகு. இந்த முறை பூண்டையும் நட்டு பார்க்குறேங்க. அது எப்படி வருது, எப்படி தாள் வருது, எப்படி அது ஃப்ளேவர்லாம் சமையலுக்கு நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு இந்த முறை பூண்டினுடைய தாலியுமே யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி பூண்டையும் இந்த முறை ஒரு பேக் நட்டு வைக்கிறேங்க. இதெல்லாம் நாம் இந்த வெயில் காலத்துக்கு பேக்கு சும்மா இருக்குதுன்றதுனால நான் நட்டு வைக்கிறேங்க. ஏன்னா இப்போ வெயில் காலன்றது நம்ம காய்கறி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வெங்காயம் ஐட்டம் இந்த மாதிரி நட்டுக்கலாங்க. ஏன்னா இதுக்கெலாம் வெயில் காலம் சூப்பராக வருங்க. தக்காளி நாற்று, மிளகா நாற்று எல்லாமே நட்டுருக்குறேங்க. நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, மிளகா நாற்று நடுங்க சிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவில் காட்டுறேங்க நான், பாருங்கள்.
ஜாக்பாட் அறுவடையில் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, மல்பரி இல்லைங்க அத்திக்காய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் அத்திக்காயும் காமிச்சிருக்கிறேன் சிஸ்டர், மல்பரியும் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா மல்பரி நீங்கள் பார்க்க காணோம், அத்திக்காய் மட்டும் பார்த்துருக்கீங்க. மல்பரி இருக்குதுங்க. அந்த வீடியோவை நல்லா திருப்பி இன்னொரு டைம் எனக்கு வேண்டி இன்னொரு டைம் பாருங்கள். அதில் மல்பரி நிறைய காய் பாருங்கள் வச்சுருக்கு, பேசலில் இருக்குது பாருங்கள். வீடியோவை நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மல்பரி காய் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் காய் இல்லாத நான் சொல்ல மாட்டேங்க, வீடியோவில் இருக்கிறது தாங்க நான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், ஃபுல்லாகவும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட். மல்பரியும் இருக்குதுங்க, அத்திக்காயும் இருக்குதுங்க. நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க அடுத்தது வந்து வெங்காயம் நட்டு முடிச்சுட்டுங்க. லைட்டாக மண் தோணா போதுங்க, அதுக்கு மேலே தூவ வேண்டாங்க. இப்போ வந்து பூண்டு நடுறேங்க. பூண்டு வந்து இந்த முறை வந்து நம்ம புதிய முயற்சி தாங்க பூண்டு. ஏன்னா பூண்டு இது வரைக்குமே நான் ட்ரை பண்ணது கிடையாதுங்க. சரி பார்க்கலாம், அந்த முறை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், எல்லா காயும் நல்லா வரும்போது இது மட்டும் வராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் நடுறேங்க. இப்போ நல்லா முளைச்சிருக்குதுங்க, அதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன். அது உங்களுக்கு பார்ட் 2ல் தாங்க வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துருச்சுன்றதுனால நான் இதனுடைய பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள். ஏன்னா பார்ட் 1ஐயும் பார்க்கணுங்க, பார்ட் 2வையும் பார்த்தா தான் இந்த அறுவடை வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக கிடைக்குங்க. மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து கண்டினியூவாக பாருங்கன்றதுக்கு காரணம் அதுதாங்க. அதனால் அந்த பார்ட் 2 வீடியோவில் நிறைய விஷயத்த நான் வந்து காமிச்சிருக்கிறேங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. மல்லிகைப்பூ சாட்டில் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதனுடைய வெரைட்டி, அந்த மல்லிகைப்பூனுடைய செடியினுடைய பேரை கூட கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையிலேயே அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிஸ்டர். நீங்கள் வந்து அந்த பேர் வரைக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் அந்த பேரை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து எத்தனை அடுக்கு அப்படின்றது தான் நான் பார்த்தேங்க. ஆனால் அது பேர் நர்சரியில் சொன்னாங்க, ஆனால் நான் மறந்துட்டேங்க. நீங்கள் அந்த பேரை ஞாபகம் வச்சுருந்து எனக்கு அந்த பேரை நீங்கள் ஷார்ட்டில் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு தெரியாத விஷயத்த கூட நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இதுதாங்க அப்படின்றது சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் மறந்துட்டு இருக்கும். அதை நம்ம ஞாபகப்படுத்தி உள்ளான்ட்டு நீங்கள் அழகாக அதை வந்து பேர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதே மாதிரி எனக்கு வந்து தெரியாத விஷயங்கள் யார் சொன்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது கற்றுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னா, நாம் ஒரு அறிவை வளர்த்திக்கிற மாதிரி தாங்க அது. அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று கற்றுக்குறோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதே மாதிரி என்னுடைய வீடியோவும் ஷார்ட்ஸும் எல்லாத்தையும் தொடர்ந்து கவனித்து பாருங்கள். நானும் உங்களோட வந்து புது புது விஷயத்த கற்றுக்கிறேன். வாங்க பாலக்கீரை போடலாம். இந்த பாலக்கீரை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெயில் காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கினோம்னா உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நான் இன்னொரு பேக்கும் போட்டு விட்றேங்க. அப்புறம் சிகப்பு தண்டுக்கீரையும் ஒரு பேக் போட்டு விட்ருக்குறேங்க. அதனால் இந்த முறை கீரைங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரிங்க, அதாவது நீட்டு பிஞ்சு வெள்ளரிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நட்டு வச்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மேக்கெலாம் வெள்ளரி சாப்பிட்லாங்க, வெள்ளரி ஜூஸ் போடலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவைப்படுங்க வெள்ளரி. அதனால தான் விதை போட்டு விட்றோங்க இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரிங்க, அதாவது சின்ன சைஸ் வெள்ளரிங்க. வெள்ளரிலே 2 ரகம் போட்டு விட்றோங்க, நீட்டு ஒன்று குட்டி ஒன்றுன்னு. பார்க்கலாம் எது நல்லா முளைக்குதுன்னு பார்த்து விதை இதிலேருந்து எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆன்லைனில் விதை வாங்கி நான் இப்போ போடுறேங்க. வாங்க இப்போ செடி எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்ட் 2 2வது அறுவடை போட்ட பின்னாடி செடி பாருங்கள், இன்னும் எவ்வளோ காய் இதில் இருக்குது பாருங்கள். எத்தனை பீக்கங்காய் இருக்குது பாருங்கள், அப்படியே கொத்தாக தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா விதைக்கு நான் பீக்கங்காய் விட்ருக்கிறதையும் காமிச்சிருக்கிறேங்க. அது பாருங்கள், உங்களுக்கு அதையும் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில்.
இதுதாங்க அந்த விதைக்கு விட்ட பீக்கங்காய். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் சரி இது பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, விதைக்கு விட்டா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு இதை விதைக்கே விட்டுட்டேங்க. இது ஒன்று, இது ஒரு காய்ங்க. 2 காய் விட்ருக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் விதை பகிர்வு கொடுக்கறதுக்கு தாங்க இதெல்லாம் நான் வந்து விதை எடுத்து வைக்க தான் விதை விட்டு வைக்கிறேங்க. ஏன்னா பீக்கங்காய் விதை நான் சேர்க்கலைங்க, இப்போ தான் சேர்த்துறேன். அதனால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தாங்க இப்போ விதைக்கு விட்டு வச்சுருக்கேன். நிறைய கமெண்ட்டில் வந்து விதைய கேட்குறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் கொடுப்பேங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் எந்த வீடியோவில் வேணாலும் நான் சொல்லுவேங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்கன்னா நான் அதில் அட்ரஸ்ஸு கொடுத்துட்டிங்கன்னா நான் அதுக்கு அனுப்பிச்சி விட்ருவேங்க. அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் விதை கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் விதை கேட்டிங்கன்னா விதை கிடைக்காதுங்க. ஏன்னா ஜூன் மாதம் கொடுத்துட்டேன்னா திருப்பி நான் 10,000 சப்ஸ்கிரைபர் தொட்டால் மட்டும்தாங்க மறுபடியும் விதை பகிர்வுக்கு வருவேன். அது வரைக்கும் நான் விதை பகிர்வுக்கு வரமாட்டேங்க. அதனால் இந்த ஜூன் மாதத்து வரைக்கும் யார் யார் என் வீடியோவை ஃபாலோ பண்ணி கமெண்ட்டுக்கு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுப்பேங்க. தொடர்ந்து எல்லா வீடியோவும் நல்லா பாருங்கள். ஏன்னா வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வீடியோவே நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு கம்முன்னு ஒரு 3 வீடியோ போடலாமான்ற யோசனைக்கே நான் வரேங்க. ஏன்னா இப்போ வியூஸு சரியாக போகாததுனால வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுமே எனக்கு பலன் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.